வணக்கம். கல்வி ஆண்டு 2024 மற்றும் 2025, பருவம் 2, வகுப்பு 5, அறிவியல், அலகு 2, பாடத்தலைப்பு நீர், வினாவிடை 91 முதல் 116 முடிய, பார்ட் 4 வீடியோ. வினா எண் 91. நீர் மூலம் பரவும் நோய்கள் வரையறு. விடை: சுத்திகரிக்கப்படாத நீர் அல்லது அசுத்தமான நீரில் உள்ள நுண்ணுயிரிகள் மூலம் பரவும் நோய்களே நீர் மூலம் பரவும் நோய்கள் எனப்படுகின்றன. வினா எண் 92. நீர் மூலம் பரவும் நோய்கள் யாரை பொதுவாக பாதிக்கின்றன? விடை: அனைத்து வயதினரிலும் நீர் மூலம் பரவும் நோய்கள் பாதிப்பை ஏற்படுத்தினாலும், குறிப்பாக 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளிடையே அதிக அளவு நோய் தாக்கத்தையும் இறப்பு தன்மையையும் ஏற்படுத்துகின்றன. உலகில் 80% நோய்களுக்கு சுகாதாரமற்ற நிலையும் மாசுபட்ட நீருமே மிக முக்கிய காரணமாக உள்ளது. வினா எண் 93. நீர் மூலம் பரவும் நோய்களுக்கு நேரடி மற்றும் மறைமுகமான காரணிகள் எவை? விடை: ஏழ்மை, படிப்பறிவின்மை, அதிக மக்கள் நெருக்கம் மற்றும் குறைந்த அளவிலான சுகாதார சேவை, அறியாமை, விழிப்புணர்வு இன்மை போன்றவை நீர் மூலம் பரவும் நோய்களுக்கு நேரடி மற்றும் மறைமுகமான காரணிகளாக இருக்கின்றன. வினா எண் 94. வயிற்றுக்கடுப்பு நோயின் காரணி மற்றும் அறிகுறிகளை விவரி. விடை: ஷிகல்லா என்னும் பாக்டீரியாவின் மூலம் வயிற்றுக்கடுப்பு உருவாகிறது. மலம் கழிக்கும் போது இரத்தம், செரிமானமின்மை, வாந்தி, நீர்சத்து குறைதல், காய்ச்சல், எடை குறைதல் போன்றவை இந்நோயின் அறிகுறிகள் ஆகும். வினா எண் 95. டைபாய்டு காய்ச்சலின் நோய் காரணி மற்றும் அறிகுறிகள் பற்றி குறிப்பிடுக. விடை: சல்மோனெல்லா பாக்டீரியா என்ற நோய்க்காரணியே டைபாய்டு காய்ச்சல் வருவதற்கு காரணம் ஆகும். மேலும் அதிகமான காய்ச்சல், தலைவலி, வயிற்றுவலி, தசை பலவீனம், எடை குறைதல் போன்றவை இந்நோயின் அறிகுறிகள் ஆகும். வினா எண் 96. காலரா நோயின் நோய்க்காரணி மற்றும் அறிகுறிகள் பற்றி குறிப்பிடுக. விடை: விப்ரியோ காலரே என்னும் பாக்டீரியா மூலம் காலரா நோய் உருவாகிறது. மேலும் கடுமையான வயிற்றுப்போக்கு, வாந்தி, உடலில் நீர் வற்றுதல் போன்றவை இந்நோயின் அறிகுறிகள் ஆகும். வினா எண் 97. ஹெப்பாடைட்டிஸ் ஏ என்ற நோய்க்கு உருவாக்க காரணி மற்றும் அறிகுறிகள் பற்றி குறிப்பிடுக. விடை: ஹெப்பாடைட்டிஸ் என்னும் வைரஸ் மூலம் இந்த நோய் உருவாகிறது. மேலும் வாந்தி, காய்ச்சல், அடர் நிற சிறுநீர், அரிப்பு, தோல் மற்றும் கண்கள் மஞ்சள் நிறமாக இருத்தல், பசியின்மை போன்றவையே இந்நோயின் அறிகுறிகள் ஆகும். வினா எண் 98. ஹெப்பாடைட்டிஸ் இ என்ற நோயின் உருவாக்க காரணி மற்றும் அறிகுறிகள் பற்றி குறிப்பிடுக. விடை: ஹெப்பாடைட்டிஸ் இ என்ற வைரஸ் மூலம் இந்நோய் உருவாகிறது. மேலும் வாந்தி, காய்ச்சல், அடர் நிற சிறுநீர், அரிப்பு, தோல் மற்றும் கண்கள் மஞ்சள் நிறமாக இருத்தல், பசியின்மை போன்றவை இந்நோயின் அறிகுறிகள் ஆகும். வினா எண் 99. கண்கள் மஞ்சள் நிறமாக இருப்பது எந்த நோய்களுக்கான அறிகுறி? விடை: ஹெப்பாடைட்டிஸ் ஏ மற்றும் ஹெப்பாடைட்டிஸ் இ. வினா எண் 100. கடுமையான வயிற்றுப்போக்கு எந்த நோயின் அறிகுறி? விடை: காலரா. வினா எண் 101. எந்த நோயினால் உலக மக்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர்? விடை: வயிற்றுப்போக்கு.
102. ஒவ்வொரு வருடமும் சுமார் 30 லட்சம் பேர் எந்த நோயினால் பாதிக்கப்பட்டு உலகெங்கிலும் இறக்கின்றனர்? விடை: வயிற்றுப்போக்கு. வினா எண் 103. நீரால் பரவும் நோய்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை குறிப்பிடுக. விடை: முறையான தன் சுத்தம் பேணுதல் வேண்டும், சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும், குளோரின் கலந்த கொதிக்க வைக்கப்பட்ட நீரையே பருக வேண்டும், நன்கு கொதிக்க வைத்த அல்லது பதப்படுத்தப்பட்ட பாலை குடிக்க வேண்டும், தொற்று நோய்களை பரப்பும் கழிவுகளை முறையாக அகற்ற வேண்டும். வினா எண் 104. நீரால் பரவும் பிற நோய்கள் பற்றி சில குறிப்பிடுக. விடை: தேங்கிய கழிவுநீரில் நோய்களை பரப்பும் கடத்திகள் வளர்ந்து பெருகுகின்றன. உதாரணமாக, ஏடிஸ் கொசு தேங்கிய நன்னீரில் பெருகுகிறது. இது டெங்கு காய்ச்சலை ஏற்படுத்துகிறது. அதேபோல் தேங்கிய கழிவுநீரில் பன்றிகள் தங்கி இருக்கின்றன. அவைகள் வைரஸ் கிருமியால் பாதிக்கப்படும் பொழுது பன்றி காய்ச்சலை பரப்புகின்றன. வினா எண் 105. டெங்கு காய்ச்சலை உருவாக்கும் உயிரினம் எது? விடை: பகல் நேரங்களில் கடிக்கும் பெண் ஏடிஸ் கொசு. வினா எண் 106. டெங்கு காய்ச்சலை உருவாக்கும் நோய்க்காரணியின் பெயர் என்ன? விடை: ஃப்ளேவி வைரஸ். வினா எண் 107. டெங்கு காய்ச்சலை உருவாக்கும் கொசுக்கள் எங்கு உற்பத்தி ஆகின்றன? விடை: வீட்டில் உள்ள பாத்திரங்கள், வாளிகள் போன்ற கொள்கலனில் உள்ள நன்னீரில் ஏடிஸ் இன பெண் கொசுக்கள் உற்பத்தி ஆகின்றன. வினா எண் 108. ஃப்ளேவி வைரஸ் எதன் மூலம் மனித உடலுக்குள் பரவுகிறது? விடை: பெண் ஏடிஸ் கொசு. வினா எண் 109. டெங்கு காய்ச்சலின் நோய் பாதிப்பை எப்பொழுது அறிய முடியும்? விடை: நோய் பாதிக்கப்பட்ட 3 முதல் 14 நாட்களுக்கு பிறகு. வினா எண் 110. டெங்கு காய்ச்சலின் முக்கிய அறிகுறிகள் என்னென்ன? விடை: கடுமையான காய்ச்சல், கடும் தலைவலி, தசை மற்றும் மூட்டுகளில் வலி, தோலில் தடிப்பு, கடுமையான வயிற்றுவலி, தொடர்ச்சியான இரத்த வாந்தி, இரத்த தட்டணுக்களின் எண்ணிக்கை குறைதல். வினா எண் 111. ஏடிஸ் கொசுக்கள் பரப்பும் நோய்களை குறிப்பிடுக. விடை: சிக்கன் குனியா, மஞ்சள் காய்ச்சல், டெங்கு காய்ச்சல். வினா எண் 112. டெங்கு காய்ச்சலுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை பற்றி கூறுக. விடை: டெங்கு காய்ச்சல் வைரஸால் ஏற்படுவதால் அதற்கு முறையான சிகிச்சை இல்லை. இந்நோயின் காரணமாக ஏற்படும் நீர் இழப்பை சரி செய்வதற்கு அடிக்கடி சுத்தமான நீரை பருக வேண்டும். அதோடு ஆங்கில மருத்துவத்தில் பாராசிட்டமால் அல்லது தைலினால் மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது காய்ச்சல் மற்றும் உடல் வலியை குறைக்கும். வினா எண் 113. பன்றி காய்ச்சல் எத்தகைய நோய்? விடை: சுவாச நோய். வினா எண் 114. பன்றி காய்ச்சலை ஏற்படுத்தும் நுண்ணுயிரி? விடை: இன்ஃப்ளூயன்சா வைரஸ். வினா எண் 115. பன்றி காய்ச்சல் யாருக்கு வருவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது? விடை: பன்றிகள் வாழும் இடத்திற்கு அருகில் வாழ்பவர்களுக்கு பன்றி காய்ச்சல் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது. வினா எண் 116. பன்றி காய்ச்சல் எவ்வாறு பரவுகிறது? விடை: பன்றியின் சுவாச குழாய்களில் இன்ஃப்ளூயன்சா வைரஸால் தொற்று ஏற்பட்டு அதன் மூலம் மிக கடுமையான இருமலை உருவாக்கும். இதன் மூலம் மனிதர்களுக்கு பரவி
மனிதர்களுக்கு பன்றிக் காய்ச்சல் உருவாகிறது. நன்றி.